இன்றைய நிகழ்வை தமிழ் மொழி வாழ்த்துடன் ஆரம்பிப்போம். திருமதி செல்வராஜா யோகராஜா அவர்கள் தமிழ் வாழ்த்தை சொல்வார். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என தமிழ் சங்கத்தின் சார்பில் வரவேற்று இன்றைய நிகழ்வை ஆரம்பிப்போம். அறிவோர் ஒன்று கூடல் 940. இந்த நிகழ்வானது பல்வேறு விதமான அறிதல் முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகின்றது. அந்த வகையில் இன்று ஆசைகளை நிறைவேற்றும் பிரபஞ்சம் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது போல் தெரிகிறது. இத்தலைப்பு பொது பார்வையில் நமக்கு விளங்குவது போல் உள்ளது. சற்று சிந்தித்தால் இது நாம் வாழும் பிரபஞ்சத்துடனும் மனிதனின் அக உலகத்துடனும் பல காலகட்டங்களுடனும் எமது அறிவு உருமாற்றத்துடனும் தொடர்புடைய ஒரு தலைப்பாக இருக்கலாம். நாம் வாழும் இப்பிரபஞ்சம் என்பது விண்வெளி, நேரம், அதனுள் அடங்கிய பொருட்கள், சடம், ஆற்றல், சக்தி என்பவற்றின் மொத்த தொகுப்பு என பொதுவாக சொல்லலாம். கோள்கள், நட்சத்திரங்கள், விண்மீன்கள், அண்டவெளி தூசுகள் அனைத்தும் அடங்கும் இப்பிரபஞ்சம் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோற்றம் பெற்றதாக ஆய்வுகள் குறிப்பிடுகிறது. பெருவெடிப்பு கொள்கையில் இருந்து பிரபஞ்சம் விரிவடைந்து வருகின்றது என்ற அறிவியல் உண்மையும் நாங்கள் அறிந்து ஒன்று. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் உயிரியாக தோன்றி உருவளர்ச்சி பெற்று இன்று பல்வேறு அறிவு நிலைகளிலேயும் உடல் அமைப்பு நிலைகளிலேயும் மாற்றம் பெற்ற ஒரு உயிரியாக நிலைநிறுத்தப்பட்ட ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் ஆசைகள் பிரபஞ்சத்தால் உருவாகிறதா அல்லது பிரபஞ்சத்தின் வாழ்வினால் மனிதனால் உருவாக்கப்படுகிறதா? மனிதனால் உருவாக்கப்படுகிற ஆசைகளாகின் மனிதனோடு உள்ளம் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கே உள்ளம் இருக்கின்றதா? அது எங்கே இருக்கிறது? அதன் தன்மை என்ன? அதன் பண்புகள் என்ன? போன்றவை வினாக்களுக்குரியவை. அந்த வினாக்கள் இங்கு நமக்கு விரிவை தரும் என்பதால் நேரடியாக ஆசை, வெறுப்பு, ஆவல், ஆர்வம், இச்சை என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. ஒரு பொருள் அல்லது அனுபவத்தை அடைவதற்கான ஒரு வகை ஏக்கம் ஆசை என்று சொல்லப்படலாம். அது மாறும், வரலாறு வரையறைகளோ அல்லது அதற்குரிய விளக்கங்களோ மாற்றமடையலாம். நமக்கு தேவையோ, நமக்கு எது தேவையோ அதை பெறுவதற்கான ஒரு உணர்வு என்று சிலர் கூறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பொருள், இலக்கு, அனுபவத்தை பெறுவதற்கான தீவிரமான விருப்பம் அல்லது ஏக்கம் என்றும் இது கூறப்படுகிறது. ஆசை மன உலகம் சார்ந்து தோன்றி நாம் வாழும் புற உலகமான பிரபஞ்சத்தில் சார்ந்து ஆழ அகல விரிந்து தனக்குரிய இடத்தை பெற்றுள்ளது. இந்த ஆசைகள் இருந்து மனிதன் விடுபட்டுள்ளானா? ஆசை இல்லாத
மனிதன் இருக்கின்றானா? ஆசைகள் பற்றி சிந்தித்து செயற்பட்டால் அதன் நன்மை தீமைகளை உணர்ந்து நமது வாழ்க்கையை திட்டமிட்டு கட்டமைக்கலாம் என்று சில அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆசைகள் ஒரு மனிதனது இலக்கை நோக்கி வழிநடத்துபவை. ஆசை இல்லாட்டி மனிதன் வாழ்வும் இல்லை. ஆசை மனிதனை மேம்பட செய்தால், மனிதனிலிருந்து ஆசை அவனை அடக்கி ஆள உட்படுமானால் மனிதன் என்ற அந்த உருவம், அவனுக்குள்ளே இருக்கின்ற பண்புகள், அவனுடைய நடத்தைகள், அவனுடைய அறிவில்லைகள் எல்லாம் மண்டியிட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை எங்களுக்கு வரலாறுகள் காட்டியிருக்கின்றது. ஆசைகளின் வியாபகத்தை பார்க்கின்ற போது ஒரு பொருள் இருக்க வேண்டும். ஆசைப்படுவதற்கு ஒரு பொருள், அது எப்போது நம்முடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணம். அந்த பொருளை நாங்கள் இடையில நீக்கிவிட விரும்ப மாட்டோம். சில வேளையில் எங்களுக்கு ஆசையான ஒரு பொருள் தொடர்ந்து என்னோட இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் எங்களிடம் குறிக்கொள்கிறது. அப்பொருள் இல்லை என்றால் என்னால் இயங்கவே முடியாது, சிந்திக்க முடியாது என்ற தன்மை, இவை ஆசைகளை விரிவுபடுத்தி செல்வதாக குறிப்பிடப்படுகிறது. ஆசை பற்றி சமய சிந்தனைகள், தத்துவ சிந்தனையாளர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின், திருமூலர் சொன்ன கருத்து. ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின், ஆசைக்கோர் அளவில்லை தாயுமானவர் புலம்பர். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் புத்தனின் அனுபவ மொழி. ஆசை அருமின் ஆசை அருமின் என புத்தன் ஆசைப்பட்டான் என்று கூறலாமா? ஆசை அருமின் ஆசை அருமின் என புத்தன் ஆசைப்பட்டான். புத்தன் ஆசையில் என்று விடுபட்டானா? சிந்தனைக்குரிய விடயம். அறவிழுமியங்களும் ஆசையும். பதவிக்காக ஆசைப்படாதீர்கள், அதை கேட்டு பெற்றால் அதனிடமே நீங்கள் ஒப்படைக்கப்பட்டு விடுவீர்கள். கேட்காமல் அது உமக்கு கிடைத்தால் அதன் பொறுப்புகளை நிறைவேற்ற உமக்கு உதவி கிடைக்கும். இது நபிசல் அவர்களின் நூலொன்றிலிருந்து கூறப்பட்ட ஒரு கூற்று. ஆசைகள் இயற்கையானவையாக இருக்கலாம், ரசனை அழகால் தோன்றுபவையாக இருக்கலாம், பருவ வளர்ச்சிக்கேற்ப ஆசைகள் மாறுபட்டு கொண்டு போகலாம். சில ஆசைகள் தனிப்பட்டவை, இவற்றை எல்லோருக்குமான பொது விதியாக நாங்கள் மாற்றியமைக்க முடியாது. சில ஆசைகள் நிறைவேற்றப்படாதவை, இது உளவியலுக்குரியது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் இதில் ஒரு எக்ஸ்பர்ட். அவர் நிறைவேறாத ஆசைகள் என்றே ஒரு தனி நூல் எழுதியிருக்கிறார். அந்த நிறைவேறாத ஆசைகளால் மனிதன் எவ்வாறு தன்னுடைய இயல்பை இழந்து அப்நார்மலாக மாறுகின்றான் என்பதற்கு ஓடிபஸ் கதை எங்களுக்கு சான்றாக அமைகிறது. ஆசைகள் மனிதனை அடிமைப்படுத்தும், ஏக்கத்தை வளர்க்கும், அமைதியை கெடுக்கும், தவறுகள் செய்ய தூண்டும். ஆசைகளுக்கு முடிவில்லை. தர்மத்துக்கு எதிராக ஆசை இருக்கும். தேவைகளுக்கு ஆசைகளுக்கும் இடையே வேறுபாடு ஒன்று. தேவை ஆசைகளாக மாறலாம், ஆனால் ஆசைகள் தேவைகளாக மாறக்கூடாது. ஆசைகளை ஏற்று முகாமை செய்வதற்கு மன அடக்கம் தேவை. ஆசைகள் அதிகரித்தால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். இன்றைய உலகில் நடக்கின்ற பல சம்பவங்கள் ஆசையின் விளைவென்று பொதுவாக நாங்கள் ஒரு வரை போடலாம். எனினும் இந்த ஆசை பற்றி பல்வேறு விதமான விடயங்களை நாங்கள் சொல்லலாம். இந்த ஆசையோடு தொடர்புடையதாக உளவியல்ல இருக்கின்ற இன்னொரு விடயம் கவனம். இந்த கவனம் என்று சொல்லும் கவனமான ஒரு சபையிலே யாரையும் ஒருவரை விழித்து கவனம் என்று சொன்னால் பிரச்சனைக்கு
என்னுடைய கவன குவிப்பு என்பது இன்னொன்று. கற்றல் நிகழ்வுகளில் மாணவருக்கு கவனம் மிக முக்கியமானது. ஒரு வைத்தியருடைய செயற்பாட்டில் அவருடைய தொழிலில் கவனம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த ஆசையோடு கவனத்துக்கு ஏதாவது பங்களிப்பு உண்டா? மாணவர் கல்வியில கவனம் பெறுகின்ற முக்கியத்துவம். பழமொழிகள் ஆசையை பற்றி என்ன சொல்கிறது? எங்களுடைய இலக்கியங்கள், புராணங்கள் ஆசையை பற்றி என்ன சொல்கிறது? நிறைய கதைகள் இருக்கிறது. எங்களுடைய படைப்பிலக்கியங்களில் ஆசை எவ்வாறு அறிஞர்களால், படைப்பாளிகளால் முன்வைக்கப்பட்டு அது சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் அல்லது சமன்பாடுகள் தரப்படுகின்றன போன்ற பல்வேறு விடயங்களில் ஆசைகளை பற்றி பொதுவாக பார்க்கலாம். ஆனால் இன்றைய பேச்சாளர் இந்த ஆசையும் பிரபஞ்சத்தில் இருந்தது ஆசை என்ற அந்த தலைப்பின் ஊடாக என்ன சொல்ல வருகிறார் என்பது அவருடைய பேச்சின் பின் தான் நாங்கள் அதை விளங்க முடியும். அதற்கு பிறகுதான் நாங்கள் அதை கதையாடலும் செய்யலாம். கலாநிதி குணா சந்திரிகா பிரியங்கனி ஆசிரியராக இருந்தவர், உதவி அதிபராக தொழிற்பட்டவர், பிரைமரி ஸ்கூல் பொறுப்பாளராக இருந்து தொழிற்பட்டவர், மொழித்துறை, தமிழ்துறை என்பவற்றின் வளவாளராக தொழிற்பட்டவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கற்பித்தல் முறை தொடர்பான ஒரு ஆழமான ஆய்வு செய்து அந்த ஆய்வில் கலாநிதி பட்டத்தை பெற்றவர். ஆகவே அவருடைய நோக்கும் போக்கும் இந்த தலைப்பை பொறுத்தவரையில எந்த வகையில அமையும் என்பதை நானும் நீங்களும் நுகர்வோம். பேச்சாளரை அன்பாக அழைக்கிறேன். நன்றி ஐயா. சபையில் கூடியிருக்கின்ற அனைத்து அறிவோர் அனைவருக்கும் மாலை வணக்கம். தேடிச்சோறு தினத்தன்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமைதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற அந்த பாரதியாரினுடைய அந்த அழகிய வரிகளினூடாக ஆசைகள், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு ஆசைகளை நிறைவேற்றுகிறது என்பதனைத்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். உண்மையில் கோபம் என்றால் என்ன? யாரிடமிருந்தும் நீங்கள் உங்களுக்கு முன்னிருப்பவர்களிடமிருந்தும் கோபத்துடனான சொற்களை வாங்கி விடாதீர்கள். நீங்களும் கோபம் கொண்டு யாரிடத்திலும் கோபம் பட்ட சொற்களை வீசி விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் கர்மா எங்கு பலவீனமாக இருக்கின்றதோ அங்கு அடிக்கும். எனவே அந்த விடயத்தில் நாங்கள் அனைவரும் மிகவும் வீரியமாகவும் சிந்தனை ஆற்றல் உடையவர்களாகவும் வாழ வேண்டும். எங்களது வாழ்க்கையில் சொல் என்பது மிக முக்கியமானது. சொல் ஒருவரை கொல்லும் அல்லது வெல்லும். நான் நேற்று இந்த சார் இன்னைக்கு இப்ப சொன்னார் கவனத்தை பற்றி. மகாவலி தேசிய கல்வியற் கல்லூரியில் விரிவுரையாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். கல்வியலாளர் சேவை. முந்த நாள் ஒரு விழா நடந்தது, சித்திர புத்தாண்டு விழா. அதுக்கு முட்டி உடைக்கிறது. நிறைய பேர் பங்கு பெற்றினார்கள். ஆனால் வென்றது ஒரு சின்ன சிறிய சிறுவன், 10 வயது இருக்கும். அவன் அந்த முட்டியை உடைத்து வென்றுவிட்டு சின்னவன் தானே வந்து அந்த கதிரையில் கம்பீரமாக இருக்கின்றான். நான் அந்த சிறுவனை அழகாக பார்க்கின்றேன். முதலில் அவனுடைய கண்ணை பார்க்கின்றேன். கண்ணிலே வீரியம் காணப்படுகிறது. அவனுடைய தோல் இரண்டும் மலையை போல் மிகவும் வலிமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் நான் வென்று விட்டேன் என்ற அந்த வீராப்பில் வந்திருக்கின்றான். நிறைய பெரியார்கள் எல்லாம் முட்டி உடைத்தார்கள். எவருக்கும் அந்த இலக்கு அடையவில்லை. ஆனால் அந்த சிறுவனிட்ட நான் முடிஞ்ச அப்புறம் கேட்டேன், தம்பி எப்படி இந்த இலக்கை நீ அடைந்தாய்? உனக்கு பயம் வர இல்லையா? அவ்வளவு பேர் நிறைய இருந்தார்கள். அவன் சொன்னதொன்று, இந்த இருக்கிறார் ஜட்ஜ், அவர்
முதல் என்னுடைய கண்ணை கட்டிவிட்டார். வாழ்க்கையும் நமக்கு கண்களை கட்டும். கண்களை கட்டுவது மட்டுமல்ல, சுத்தியும் விடும். முட்டி உடைக்கும் பொழுது கண்களை கட்டி சுத்தி விட்டு விசிலடித்து விட்டாராம் காதுக்குள்ள. மற்றவர்கள் சொல்ற கைடிங் அவருக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக அந்த சின்னஞ்சிறிய சிறுவன் தன்னுடைய இலக்கான அந்த முட்டியை உடைப்பதற்கு எத்தனை வேதனைகள், எத்தனை சவால்களை தாண்டி வந்திருக்கின்றான். கண்ணை கட்டியது மட்டுமல்ல, சுற்றி விட்டது, காதில் விசிலூதியது. அங்கும் இங்கும் சொல்லுகிறார்கள், டேய் வலப்பக்கம் போ, இடப்பக்கம் போ, நேர போ, உயர்த்துறான். அப்படியோ அவன் போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு சத்தம் பெறுகிறான். ஏய் கண்ணா, யாரும் சொல்வதை நீ கேட்காதே, நான் சொல்வதை மட்டும் கேள். பிரபஞ்சம் அம்மாவினுடைய வடிவில் வருகின்றது. அம்மாவினுடைய குரல் அவனது காதுக்குள் விடுகின்றது. அத்தனை சத்தங்களின் மத்தியிலும் உடனடியாக அவன் கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளே அவன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றான். ஃபுல் கன்சென்ட்ரேஷன். அவன் அப்படியோ அடங்கி விடுகின்றான். அம்மாவினுடைய குரல் மட்டும் தான் கேட்கின்றது. ராஜா போ வலப்பக்கம், இப்ப போ இடப்பக்கம், ரைட், நீ முன்னுக்கு போ, கொஞ்சம் உயர்த்து என்று சொன்னால் ஒன்று ஓங்கினவுடன் அவர்களுடைய அந்த சான்ஸ் இல்லாமல் போ. அவ சொல்றா, கண்ணா நீ உயர்த்து, அடிக்காத, ஏனென்றா முட்டி கீழையும் மேலையும் போகுது. வெயிட், நீ இப்ப போ, உயர்த்து, அடிடா மகனே. இப்ப அடித்தால் முட்டி உடைந்து விட்டது. கவனம். பிரபஞ்சம் சொல்லுகின்றது, நான் எனது வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கவனம் என்பது மிக முக்கியமானது. அந்த கவனம் தான் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியதொன்று. அவன் வெற்றி பெற்று கம்பீரமாக இருந்த பொழுது அவனுடைய தாயினுடைய அந்த அன்பான வார்த்தை எல்லோருடைய சத்தத்தின் மத்தியிலும் அவனுடைய கண்களை கட்டிவிட்டது. ஃபுல் கன்சென்ட்ரேஷனாக இருந்து கொண்டு அந்த பிரபஞ்சத்தின் மீது கொடுக்கப்பட்ட விதியிலே அவன் சென்று கொண்டிருக்கின்றான். கம்பராமாயணத்தை வாசிக்கின்றேன். வாலி வதைப்படலம். வாலி கிடக்கின்றான் கீழே. வாலியினுடைய மார்பிலே அம்பு பாய்ந்து விட்டது. வாலி மிகவும் துணிச்சலானவன். யார் முன்னுக்கு வந்தாலும் அவன் அடிக்கக்கூடியவன். பலம் இன்னும் 2 மடங்காகும். ஆனால் அன்று எய்த அம்பினிலே அவன் விழுந்து கிடக்கின்றான். யார்டா எனக்கு இந்த அம்பை எய்தது, இந்த பலம் எங்கிருந்தடா வந்தது என்று தேடுகின்றான். வாளினால் இடிக்கின்றான், கையினால் எடுக்கின்றான், அம்பு வரவில்லை. மறைந்திருந்து தாக்கியது ராமன். இப்படியோ முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவன் யோசிக்கின்றான், சிவபெருமான் இதை அனுப்பி இருக்க மாட்டார், விஷ்ணு இதை அனுப்பி இருக்க மாட்டார், யார் இந்த அம்பை எனது மார்பிலே எய்தவன்? அவர் சொல்கின்றான், இந்த அம்பு வில்லிருந்து வரவில்லையடா, யாரோ ஒரு முனிவர் கோபப்பட்ட வார்த்தைகளில் இருந்து வந்த சொல்தான் இந்த அம்பு என்று விழுந்து கிடந்த வாலிவதை படலத்தில் அழகாக கம்பர் சொல்லுகின்றார். அந்த இடத்தில் நான் திகைத்து போகின்றேன் அந்த சொல்லை பார்த்து. யாரோ ஒருவர் கோபப்பட்ட முனிவரின் வாயிலிருந்து வந்த சொல்தான் அம்பு என்று சொல்கின்றான் வாலி. பாருங்கள், வெற்றி என்பது என்ன? விழுவது தோல்வி கிடையாது. விழ மறக்கின்ற பொழுதுதான் அது தோல்வி. இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் உங்களினுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கட்டாயம் இந்த சொற்களை நாங்கள் கடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளைகள் மிக வேகமாக நவீன தொழில்நுட்பத்துக்குள் தங்களை கடத்தி கொண்டு செல்கின்ற பொழுது மிக நிதானமாக வாசிக்கக்கூடிய நிலையை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். நிதானமாக வாசிப்பற்ற தன்மை அவர்களை பார தூரமான விளைவுகளுக்கு இட்டுச் செல்கின்றது என்பதனை நீங்கள் கடந்த கால பத்திரிகைகளிலும் செய்திகளிலும் காணக்கூடியதொன்றாக காணப்படுகின்றது. பல்வேறுபட்ட நவீன தொழில்நுட்ப கருவிகளை கையாளுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் எங்கே செல்கின்றார்கள்? பிரபஞ்சம் கர்மா பலவீனமாக இருக்கின்ற பொழுது அடித்து விடும் என்கின்றது. அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆசைகள் நிறைவேறாது. கவனம் அவசியம், மிகவும் கவனம் அவசியம். அதுதான் கம்பர் சொல்கின்றார், சொல்லொக்கும் கடிவேல் சுடு சரம் என்று சொல்கின்றார்.
சுடுசரம் வேல் என்பது சுட்டரிக்கின்ற சூரியன் போல் வந்து எமது மார்பிலே துளைக்கின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்ற காரியங்கள் மிகவும் கச்சிதமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. எனவே நாங்கள் எவரிடமிருந்து கோபப்பட்ட சொற்களை நாங்கள் வாங்கிவிடக் கூடாது, நாங்களும் கோபப்பட்ட சொற்களை அவர்களிடமிருந்து தூவிவிடக் கூடாது. விதைகள் விதைப்பவன் தூங்கலாம், விதைகள் ஒரு நாளும் தூங்காது. வெடித்து சிதறி அந்த மண்ணிலிருந்து வருகின்ற பொழுது அந்த 3 நாள் அனுபவிக்கின்ற அந்த வேதனை விதைகளுக்கு மட்டும்தான் தெரியும், விதைப்பவனுக்கு தெரியாது. அதே போல்தான் நமது வாழ்க்கையில் கண்ணை கட்டி சுத்தி விடுவார்கள். மிகவும் அவதானமாக பிரபஞ்சத்தில் நாங்கள் போக வேண்டும். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும் அரச மரம், ஜஸ்ட் ஒரு மரம், அரச மரம். புத்தர் போய் இருந்ததால் அது போதி மரமானது. நாங்களும் இங்கு கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எங்களது உங்களுக்குள்ள எங்களோட மைண்டில் ஒரு கேமரா இருக்கிறது, அந்த கேமராவை ஒன் பண்ணி வைக்க வேண்டும். அந்த விதைகள் எங்களுக்குள் விதைக்கப்படுகின்ற பொழுது நாங்களும் போதி மரமாகின்றோம். சிந்தனைகள், பிரபஞ்சங்கள் எங்களை போதிமரமாக்குகின்றது. நீங்க இன்னைக்கு யூடியூப்ல போய் அடிச்சு பாருங்க. ஒரு பெண் இருந்தாள் இந்தியாவில், அவ ஒரு வாலிபால் பிளேயர். அந்த வாலிபால் பிளேயர் ஒரு நாள் மேட்ச் முடிஞ்சு ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கிறா இந்தியா. நான் வாசிச்ச கதையில யூடியூப்ல பார்த்த கதை. அந்த பெண்ணிட பெயர் அருணி மசீனா. அவ வாரா, வருகின்ற பொழுது நகை போட்டு இருக்கிறார். நகையில் 3 ஆடவர்கள் அந்த பெண்ணை 22 வயது பெண்ணானவளை பலாத்காரம் செய்வதற்கு முற்படுகிறார்கள். அவ ஒரு வாலிபால் பிளேயர் தானே. அப்ப தன்னை தற்பாதுகாப்பதற்காக அவர்களை விரட்டுகின்றாள், அடிக்கின்றாள். ஆனால் ஆடவர்களினுடைய 3 பேருடைய பலமும் சேர்ந்து அவளை ட்ரெயினில் இருந்து தள்ளிவிட்டு காலையில் விழுந்தவள் ரத்தம் வடிய தனது வலிகளையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றாள். பின்னேறம் போலதான் வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து கொண்டு போனது. அங்கு போன உடனே கிருமிகள் எல்லாம் ஏறிவிட்டது, காலை வெட்ட வேண்டும் என்கிறார்கள். ஆனால் மயக்க மருந்து இல்லை. அவ சொல்றா கொஞ்சம் வெயிட், டாக்டர் சொல்றார் வெயிட் பண்ணணும், மயக்க மருந்து இல்லை, மயக்க மருந்து போட்டுத்தான் வெட்ட வேண்டும். அவள் சொல்றாள் நான் விழுந்து கிடந்தேன் காலையிலிருந்து பின்னேறம் வரை, அவள வலிகளையும் தாங்கிக் கொண்டேன், எனக்கு மயக்க மருந்து தேவையில்லை, நீங்கள் எனது காலை வெட்டி விடுங்கள். அவ வலிகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றார், காலை வெட்டுகிறார்கள். 3 நாளுக்கு பிறகு அவங்களோட மாமா வார, யூடியூப்ல அடிச்சு பாரு. 3 நாளுக்கு பிறகு மாமா வந்து சொல்ற, மருணா மாமா எனக்கு ஒரு கால் போயிடுச்சு மாமா, நான் இனி விளையாட இயலாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மேலே ஏறுவதற்கு 2 காலும் தேவை கிடையாது. பிரபஞ்சம் நான் சொன்னதானே, கர்மா அங்க பலவீனமாக இருக்கிறதோ அங்கு அடித்து விடும். பிரபஞ்சம் 2 காலை கொடுத்தது, வாலிபால் பிளேயர் ஆனார். பிரபஞ்சம் ஒரு காலை எடுத்தது, மலை ஏறுவதற்கு 1 கால் போதும் என்று அவர் கடந்து சென்று விட்டார். அப்பொழுது சொல்றார், மாமா நீங்க எனக்கு என்ன நக்கல் அடிக்கிறீங்களா? எனக்கு ஒரு கால் இல்ல, நான் ஸ்பெஷல் நீட்ஸ். அவர் சொல்றார், இல்லை நீ ஏறலாம். 2011 மே ஆக்சிடென்ட், 1 கால் இல்லை. 2013 மார்ச் எவரெஸ்ட் மலையை தொட்ட 2வது பெண் தான் அந்த பெண். பாருங்கள், சொல் சுடு சரப்போல் இந்த பிரபஞ்சம் இந்த சொல்லை மாற்றக்கூடியது, வலிமையுடையது. எங்கே வீழ்ந்து கிடக்கின்றோமோ அங்கே நாங்கள் எழ வேண்டும். எழுவதற்குத்தான் சொற்கள் காணப்படுகின்றது. ஆசைகளை நிறைவேற்றுவதற்குத்தான் சொற்கள் காணப்படுகின்றது. சொற்கள் மனிதர்களை வாழ வைக்கும், மனிதர்களை வீழவும் வைக்கும். எமது வாயிலிருந்து, யாருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் எங்களினுடைய வாழ்க்கையை பதப்படுத்துகின்றனவோ அந்த சொற்களை நாங்கள் கேப்சர் பண்ண வேண்டும். நேற்று நடந்த அந்த சிறுவனுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது. கவனம். அவன் எவ்வாறு அந்த முட்டியை உடைத்தான்? அவன் ஒரு சின்ன சிறுவன், 6 வயது. அவனுடைய வார்த்தை எங்களினுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது. அதற்குத்தான் உங்கள் எல்லோருக்கும் பேர் பெற்றோர். பெற்றோர் என்றால் பிள்ளைகள் வீட்டில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளிடமிருந்து நாங்கள் ஏதாவது ஒன்றை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெற்றோராக இருக்கலாம். மிகவும் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். தோல்வி என்பது இளமறுப்பது. தோற்றுவிட்டால் பரவாயில்லை,
விழுந்து எழ மறுக்கின்ற பொழுதுதான் அது நிரந்தர தோல்வி ஆகின்றது என்று பிரபஞ்சம் சொல்கின்றது. யார் யார் எழ மறுக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி கண்டவர்கள். அது நீங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடியதொன்று. சில பேர் சொல்லுவாங்க, இவர் ஆணாக பிறந்திருக்கலாம், பெண்ணாக பிறந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்று சில நேரம் அவர்களுடைய செயற்பாடுகளை வைத்து சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகளில் நமக்கு உடன்பாடில்லை. இருப்பு என்பது எமது இருப்பியல் சார்ந்தது. அந்த இருப்பியலை எவராலும் மாற்ற முடியாது. ரூமி சொல்கின்றார், எதை நீ தேடுகின்றாயோ அது உன்னை தேடும். நீ மரணத்தை தேடுகின்றாயா, மரணம் உன்னை தேடும். நீ வெற்றியை தேடுகின்றாயா, வெற்றி உன்னை தேடும். நீ தோல்வியை தேடுகின்றாயா, தோல்வி உன்னை தேடும். நான் கொலை செய்யப்படுவேன் என்று நீ நிரந்தரமாக நினைக்கின்றாயா, நீ கொலை செய்யப்படுவாய். ரூமி சொன்னது. பிரபஞ்சம் எதை நீ தேடுகின்றாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றது. மிக முக்கியமானது. இந்த சொல்லில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையை சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். ரூமி சொன்னதை மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய அந்த மூளைக்குள் அதை இட வேண்டும். எதை நீ தேடுகின்றாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கும். சில பேர் ஆக்சிடென்ட் பட்டா என்று இருப்பாங்க, எனக்கா இப்படியா அப்படி நினைக்கிறபடியா தான் ஆக்சிடென்ட் வருது. யாருக்கும் எந்த வேளையிலும் எந்த நொடியிலும் எந்த நாடியிலும் என்னவும் நடக்கலாம். நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் எங்களுக்கு வாழ்க்கை என்பது வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அந்த வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்ற வேண்டும் என்றால் எமது தகுதிகளையும் தகமைகளையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ள செல்ல வேண்டும். அப்பொழுது பிரபஞ்சம் நமக்கு நிறைய நிறைய அள்ளி தந்து கொண்டிருக்கும். இந்த ஐயா சொன்னார், பிரபஞ்சம் என்பது கோள்களாலும் விண்மீன்களாலும் உருவானது ஒன்று. ஆம், உண்மை. ஆனால் அதை விட இந்த பிரபஞ்சம் மிக முக்கியமான உள்ளார்ந்த அர்த்தமான விடயங்களை எமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. ஆல்ஃபிரட் சொன்னார், நீங்கள் எந்த அதிர்வெண்ணுடன் இருக்கின்றீர்களோ அது போன்ற யதார்த்தத்தை நீங்கள் பெறுவீர்கள். இது தத்துவம் அல்ல, இயற்பியல். ரூமி சொன்னதை சொன்ன புத்தர் சொல்கின்றார், ஒரு அரச மரம் போதி மரமானது. உனது எண்ணங்கள் என்னவோ அதை போலவே நீ மாறுகின்றாய். நான் நல்லவனாக இருக்க வேண்டுமா, நல்லவனாவாய். நான் இந்த எல்லையை அடைய வேண்டுமா, எல்லையை அடைவாய். நான் தோற்று விடுவேனா, இது இப்படி நடக்குமா, நான் உண்மையில் வெற்றி பெறுவேனா என்று சந்தேகத்துடன் நீ இருந்தால் வெற்றியே பெற மாட்டாய். வெற்றியே கிடையாது. நான் வெற்றி பெறுவேன், நான் முன்னிலையில் செல்லுவேன், எனது வெற்றி சிகரத்தை நான் அடைவேன் என்று எவனொருவன் நினைக்கின்றானோ அங்கு அந்த பிரபஞ்சம் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றும். நான் கல்வியற் கல்லூரியில் இந்த சொல்லை சொன்னேன். ரூபியினுடைய அவர்கள் ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. உடனடியா ஒருவர் எழுதி சொன்னார், உண்மையாவா மேடம், உண்மையாவா மேடம், எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் எதை தேடுகின்றேனோ அது என்னை தேடிக்கொண்டிருக்கிறதா? அவன் கேட்டது காதலியை. எழுப்பி கேட்கிறார்கள் மாணவர்கள். இன்றைய மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் தானே, Z ஜெனரேஷன், அல்பா பீட்டா வரப்போகுது. மிகவும் பயங்கரமானது. அவர் கேட்ட கேள்வி, நான் சொன்னேன், மகனே, ஏய், நீ இருக்கின்ற கொய்யா மரத்தில் இருக்கின்ற பார்க்கின்ற உலகம் வித்தியாசமானது. கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு ரூமி, கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு. நீ பார்க்கின்ற உலகம் வித்தியாசமாக காணப்படுகின்றது. நீ தேடுவது அது அல்ல, அது உன்னை கொலை செய்யும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாங்கள் எதை தேடுகின்றோமோ அது உங்களை தேடும் என்பது மிகவும் முக்கியமானது ஒன்று ரூமி சொன்னது. உங்களுக்கு தெரியும், காகத்தின் கூட்டில் ஒரு சின்ன கவிதை ஒன்று வாசிச்சேன் இப்ப வரைக்குள்ள, ஒரு ரீல்ஸ்ல போனது. காகத்தின் கூட்டில் இசைக்க காத்திருக்கின்றது குயில் முட்டையா. காகம் பிரில்லியன்ட். ஆனால் நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு காகத்தை வேறு நோக்கத்துக்காக சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது பிரில்லியன்ட். காகத்திலிருந்து பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். பிரபஞ்சம் நமக்கு சொல்கின்றது, யார் யாரிடமிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்களை நீ தேர்ந்தெடு. அது நமக்குரிய பேராற்றல்.
சில பேர் வருவார்கள், வழிப்படுத்துவதற்கு பிழையாக வழிப்படுத்தி கொண்டு செல்வார்கள். பிள்ளைகளிடம் போய் சொல்லுங்கள், பேர பிள்ளைகளிடம் சொல்லுங்கள், உங்களினுடைய பேராற்றலை அந்த இடத்தில் பயன்படுத்த வேண்டும் என்றால் பிரபஞ்சம் நமக்கு தந்த புத்தகங்களை வாசிக்க வேண்டும். புத்தகங்கள் எமக்கு சொல்லும் யார் யாருடன் நீ சேர வேண்டும், யாருடைய வழிகாட்டலில் நீ செல்ல வேண்டும். அதை விட்டு நீ மாறி செல்கின்ற பொழுது பிரபஞ்சம் நினைக்கின்ற அந்த ஆசையை நீ அடைய முடியாது. நீ மரணத்தை நோக்குகின்றாயா, மரணம் உனக்கு வரும். நீ வெற்றியை நோக்குகின்றாயா, வெற்றி உனக்கு வரும். மரணம் எப்ப என்று தெரியாதபடியால் நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கின்றோம். மரணத்துக்கு திகதியிடப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், புற்றுநோயாக்கள் அந்த டாக்டர் கொடுத்த திகதிக்கு முதல் இறந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனப்பயம், அதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு பட்டு எண்ணங்களை அப்படியே பொடியாக்கி கொண்டு தங்களினுடைய வாழ்க்கையை சீரழிப்பார்கள். அதனால் மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கும் தெரியாதபடியால் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். அதைத்தான் பிரபஞ்சமும் சொல்லுகின்றது. உங்களுக்கு தெரியும், நிலவில் முதல் காலடி வைத்தவன் நீல் ஆம்ஸ்ட்ராங். அப்படித்தானே ஐயா? எங்கட ஐயா, அவரை நான் மரியாதையா நடுக வணங்குவேன், ஆம்ஸ்ட்ராங். ஆனால் முதல் போனது உங்களுக்கு தெரியும், ஆம்ஸ்ட்ராங் கிடையாது. பைலட் போனார். அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் மேன், விண்வெளியை ஆழமாக கற்று அறிந்த ஒருவர். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆழ்கடலில் நீச்சல் செய்யக்கூடிய ஒருவர். போயிட்டாங்க, ஸ்பேஸ்ல இப்ப காலடி வைக்கணும். அனௌன்சிங் வருது, first pilot, you can keep the leg now. அவர் பார்த்து கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள வைக்கலாமா, இஞ்ச வழி இருக்குமா, இஞ்ச கேஸ் இருக்குமா, நான் செத்துருவனா என்று யோசிக்க இடையில 3 minutes ஆயிட்டு. அடுத்து announcing, co-pilot, you can keep the leg now. உடனே அவர் கால் வச்சு விட்டார். இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் வாய்ப்புகளை எமக்கு தருகின்றது, வெற்றிகளை தராது. வாய்ப்புகளை நாங்கள் வெற்றிகளாக பயன்படுத்த வேண்டியது எமது நடத்தையில், எமது செயற்பாட்டில் காணப்படுகின்றது. அன்புக்குரிய மூத்தோர்களே, பெரியோர்களே, தகுதியானவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த உலகம் அங்கீகாரத்தை கொடுப்பதில்லை. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கின்றேன், வாசிச்ச கதை. இந்தியாவில அத்தர் தெரியும் தானே? அத்தர் செய்யறதுக்கு அவங்க ரோசா பூ, மல்லிகை பூ, சந்தனம். 1 ounce அத்தர் எடுப்பதற்கு 1,00,000 இதழ்களை பிழிந்தெடுக்க வேண்டும். அப்படி ஒருவன், ஒரு கலைஞன் தானே, அவன் கலைஞன் தான், அத்தர் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இப்ப ஒரு இலக்கு வந்தது, கேள்விப்பட்டிருக்கின்றான், இந்த அத்தரெல்லாம் வாங்குபவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், நீ போனால் அங்க விற்கலாம். அப்ப இவன் என்ன செய்கின்றார், ஒரு மல்லிகை அத்தர், சந்தனம் அத்தர், அடுத்தது ரோஜா அத்தரை கொண்டு வருகின்றான். ரசனை பாருங்கள், பிரபஞ்சம் ரசனையையும் சொல்லி தருகின்றது. நாங்கள் இப்பொழுது நகைச்சுவை என்ற பெயரினால் ரசனைகளை கொலைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சொல்லுகின்ற தொனிகளுக்குள் மயங்கி சிரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது ரசனை கிடையாது. ரசனை என்பது பிரபஞ்சம் அமைப்புக்கு காட்டுகின்ற வழிகளை எமது வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதை நாங்கள் ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆசைகளை நிறைவேற்றும். அப்படியாக அத்தர் அந்த மூண்டையும் எடுத்துக் கொண்டு வருகின்றான். இந்தியாக்கள் நுழைகின்றான். அழகா வாரான், அழகிய ஆடை, தலப்ப அணிஞ்சு கப்பல்ல வந்து ஒரு குதிரையில வந்து கொண்டிருக்கின்றான். அழகாக வருகின்றான். வந்து முதல் மந்திரிட்ட போறான். அவர்கள் அதை, ஏய் யூ கேன் கோ, இது என்னது, வாட் இஸ் திஸ் என்று கலைச்சு விடுறார்கள். அந்த சந்தனத்தரை போயிட்டான் கவலையோட. கலைஞனுக்குத்தான் தெரியும், ரசிக்க தெரிந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய வலிமையும் வேதனையும். விதைப்பவன் தூங்கலாம், விதைகள் தூங்காது. அப்பொழுது அடுத்த மந்திரிட்ட போய் கொடுக்கிறான் மல்லிகை அத்தரை. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், இவனை வெளியே அனுப்பிட்டாங்க. இப்ப 3வது இருக்கிறது ரோஜா அத்தர். அவனுக்கு தெரியும், அங்க இருக்கின்ற தலைவன், அந்த பேர் நசீம் என்று போட்டிருந்தார்கள். அவருக்கு தெரியும் அதில் அவன் விருப்பம் என்று. அப்ப அறிந்தான், மக்களிடம் குதிரையில் பின்னேறம் போல அவர் தான் வருவார்.
உலா வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவன் டக்கன் என்ன செய்கின்றார், அவர் குதிரையில் உலா வருகின்றார். இவர் அத்தரை எடுத்துக்கொண்டு அப்படி கம்பளத்தோடு அந்த தெருவில் ஓரத்தில் அவன் இருக்கின்றானா. அப்புறம் தூர என்று பார்க்கிறார், நசீம் குதிரையில் அழகாக வாரார், மிடுக்காக வாரார். வருகின்ற பொழுது இவன் டக்கண்டு அத்தரை எடுத்து நசீமுக்கு கொடுக்கின்ற அந்த இடைவெளியில் ஒரு காட் அவன் கையை பிடிச்சு விட்டுட்டான். படைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை பிரபஞ்சம் சொல்கின்றது. பிடிச்ச உடனே இவன் நடிகிறான், இந்த அத்தனை நான் கொடுக்க வேண்டுமே என்று இப்படி திரும்பி பார்க்கிற பொழுது குதிரையில் அப்படியோ போய்கொண்டிருக்கிறார். கடந்து போயிட்டார். கஷ்டப்பட்டு அந்த 1,00,000 இதழ்களை வடித்து எடுத்து அத்தனை உருவாக்கி அவன் கொண்டு வந்ததை நான் வீணாக போகக்கூடாது என்பதற்காக இப்படி திரும்பி பார்க்கின்ற பொழுது அவன் கடந்து செல்கின்றான். அவருக்கு சரியான கவலை வருகின்றது. உடனே அந்த வாயிற்காவலிடமிருந்து கையை இப்படியோ எடுத்து அந்த அத்தரை எடுத்து பாறையில் அடித்து உடைக்கின்றான். அந்த ஆசிரியர் எழுதுகின்றார், அழகாக எழுதுகின்றார் பாருங்கள். உடைத்து எறிகின்ற பொழுது வந்த வாசனையில் அந்த போன குதிரையா ஒழுப்பி இப்படி நின்றுதான் அழகா. நான் அதை கற்பனை செய்கின்றேன் அந்த சொல்லை வாசித்த பொழுது. அப்படி அழகாக இருந்த பொழுது அந்த நசீம் குதிரையில் இருந்து இப்படி ரசித்தார். அதை அவன் கண்டான். உடனடியாக தனது அத்தனைக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது என்ற மன மகிழ்ச்சியோடு வந்த வழியிலே சென்று கொண்டிருந்தானாம். அந்த வெற்றியோடு பிரபஞ்சம் சொல்கின்றது, நீ எதை நினைக்கின்றாயோ அது உன்னை நினைக்கும், எதை நீ தேடுகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். எனவே அவ்வாறான விடயத்தில் நாங்கள் மிகவும் மிகவும் கவனமாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும். ஒரு குட்டி கதை உங்களுக்கு தெரியும், பூனையும் எலியும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல தானே, ஆனால் அந்த கதையில ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அக்ரிமெண்ட். பூனையும் எலியும், நான் உன்னை சாப்பிட மாட்டேன், நீயும் எனக்கு தொந்தரவுப்படக்கூடாது, நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். அப்படியோ இருக்கைக்குள்ள ஒரு நாள் போனவர் பூனையை காண இல்லை. இப்ப ஃப்ரெண்ட் தானே. அப்ப இந்த எலி தேடி 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 போகுது, இல்ல. காலையில போனது பின்னேரம் மட்டும் இல்லை என்று தேடி போனா எலி குஞ்சும் இருக்குது, குட்டி எலி குஞ்சோட போனால் அங்க வேடன் வலை விரித்து பூனை சிக்கிப்பட்டு கொண்டிருக்கின்றது. தோழமையை பாருங்கள், பிரபஞ்சம் சொல்லுகின்றது தோழமையும் உறவும் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த கதை சொல்கின்றது. குட்டி கதைதான். அப்படியோ வேடன் வலையை விரித்து அது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பூனைக்கு சந்தோஷமா, நண்பா நீ என்னை தேடி வந்து விட்டாயா, நீ வலையை கிளி, நான் போக வேண்டும், பின்னேறம் ஆகின்றது, பசி வேற, எனக்கு காலையில் அம்பிட்டு விட்டேன். உடனே அந்த தாயும் அந்த எலி குஞ்சும் மெதுவாக அறுத்து 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 கொண்டு இருந்துச்சு. நம்ம உடனடியாக வேடுவென்ற கால் தட சத்தம் கேட்குது. மெதுவாகத்தான் அறுக்குது. கால் தடம் கேட்கின்ற பொழுது வேடன் வந்து விலைக்கு பக்கத்தில் காலை வைக்கின்ற தருணமும் அந்த எலி 2 எலியும் கிரண்டு கிழிக்கிற தருணமும் பூனையும் ஓடிட்டு எலியும் எலி குஞ்சும் போய் பொந்துக்குள் பதுங்கி கொண்டது. எலி குஞ்சு கேட்குது, அம்மா ஏன் இவ்வளவு நேரம் ஒரு மணத்தியாலமா கிழிச்சு கொண்டிருந்தாரே, இப்ப இவர் வந்த உன்னை பிஸ்கண்ட் இருந்து விட்டார்கள். அது சொல்லிச்சுதான் பாருங்கள், பிரபஞ்சம் சொல்லை பாருங்கள். உனக்கும் எலிக்கும் எனக்கும் தான் அக்ரிமெண்ட். உனக்கும் பூனைக்கும் அக்ரிமெண்ட் கிடையாது. அது காலையில இருந்து பின்னேரம் மட்டும் பசி, நீ வேற கொழுந்து இருக்கிறாய், நான் உடன் அறுத்து விட்டேன் என்றால் அதுக்கு டார்கெட் நீயாத்தான் இருப்பாய். எனக்கு பிரபஞ்சம் சொல்கின்றது, நான் தோழமையையும் பாதுகாக்க வேண்டும், உறவையும் பாதுகாக்க வேண்டும். அதனால் அவன் வரும் வரைக்கும் இருந்து விட்டு அறுத்து விட்டேன், பூனை எஸ்கேப், நீ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப உறவும் இருக்கின்றது, எனக்கு தோழமையும் இருக்கின்றது. இதுதான் அன்புக்குரிய மூத்தோர்களே, பெரியவர்களே, அறிஞர்களே, இந்த பிரபஞ்சம் சொல்கின்றது. நீ ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நான் உனக்கு இருக்கின்றேன். நீ அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உனது எண்ணங்களை நீ சீர்திருத்தம் செய்ய வேண்டும், நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். எதிர்மறையாக சிந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் நாங்கள் மரணித்து போவோம். மரணங்களை வந்து கொண்டிருக்கும். நாங்கள் எதிர்மறை சிந்தனைகளில் செல்லுகின்ற பொழுது நேரமும் என்னை தள்ளி கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் மிக முக்கியமாக அப்துல் ரஹ்மான் கவிதை ஒன்று வாசிச்சேன், நீங்க வாசிச்சு பாருங்க. இதோட நான் முடிக்கிறேன் பேச்ச. அதுதான் என்று தொடங்குது அந்த கவிதை.
பாருங்கள், சமாதியில் மலர்ந்து சிரிக்கும் பூவை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் மடிந்த பெற்றோரின் உடல் மீது விளையாடும் அந்த சின்ன குழந்தையை பார்த்திருக்கிறீர்களா? மின்விளக்கு குமிழ்களில் மோகத்தோடு ஒட்டிக் கொண்டிருக்கும் விட்டில் பூச்சிகளை பார்த்திருக்கிறீர்களா? நத்தையின் ஊர்வலத்திலே இருக்கின்ற சிறிய எழுத்துக்களை பார்த்திருக்கின்றீர்களா? நதி வறண்டு கிடந்தாலும் நதி என்று சொல்கின்றோம், அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அப்துல் ரஹ்மான். இதுதான் அன்புக்குரிய பெரியோர்களே, இதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பல திருப்பு முறைகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கின்ற பல கட்டளைகளையும் செய்திகளையும் செயற்பாடுகளையும் நாங்கள் நமது வாழ்க்கைக்குள் உட்படுத்த வேண்டும். ரூமி, நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னை தேடிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது என்னென்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அதிர்வலை என்னை தாக்குகின்றது. இயற்பியல் தத்துவம் அல்ல. நாங்கள் வெறும் போதி மரங்களாக இருக்காமல், மன்னிக்கவும், வெறும் அரச மரங்களாக இருக்காமல், அந்த அரச மரத்துக்குள் இருக்கும் புத்தரிடம் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற பல விடயங்கள் எங்களை போதி மரங்களாகும். எனவே அன்புக்குரிய நெஞ்சங்களே, பெரியோர்களே, அறிவுடையோர்களே, இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அங்காடி. அந்த அங்காடிக்குள் பல்வேறுபட்ட தகுதிகளும் நம்பிக்கைகளும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நம்பிக்கைகளையும் தகுதிகளையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் எமது வாழ்க்கையை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். எமது உணர்வுகளை பிரபஞ்சத்துக்குள் உட்படுத்த வேண்டும். நாம் எதை பற்றி சிந்திக்கின்றோமோ அதுதான் எம்மை மாற்றுகின்றது. ஒரு மனிதன் தனது ஆசையில் உறுதியாக இருக்கின்றானோ அந்த ஆசை நிறைவேறுகின்றது. எனவே இந்த நேரத்தில் எமது பிரபஞ்சத்தில் இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ரசனை உள்ளவர்களாக, மிக முக்கியமாக கவனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். நான் சொன்னேன், அந்த வாலிபால் பிளேயர் எப்படி தன்னுடைய எவரெஸ்ட் மலையை தொட்டார், நீல் ஆம்ஸ்ட்ராங் எப்படி நிலாவில் கால் பதித்தார். நாங்கள் எங்கு நிற்கின்றோம்? எங்களது பிள்ளைகள் எங்கு இருக்கின்றார்கள்? இந்த ரீல்ஸை பார்த்து பார்த்து வேகமாக பழக்கப்பட்ட பிள்ளைகள் மிக நிதானமாக வாசிக்கக்கூடிய நிலையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்கின்றது? மிகவும் அவதானமாக இருங்கள், ஜாக்கிரதை. பல பேர் கோபத்தில் கத்துவார்கள். அது கோபம் கிடையாது, அதுக்கு பேர் அசூயை. கோபம் என்பது என்ன தெரியுமா? எவனொருவன் முன்னுக்கு வருகின்ற பொழுது அவனை நிராகரிப்பது. அமைதியாக இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போவார்கள், அதுதான் கோபம். கத்துவது கோபம் அல்ல, அது அசூயை. அது போகும். அசூயை வேற, கோபம் வேற. கோபம் அமைதியாக நிராகரித்து விட்டு சென்று விடும். அந்த வலி இருக்குது அல்லவா, பிரபஞ்சம் சொல்கின்றது, அந்த வலி மரணத்தை விட வலிமையானது, நிராகரிப்பது. இன்றைய படைப்பாளிகள் பிரபஞ்சம் சொல்கின்றது பணத்துக்காக, பெயருக்காக, புகழுக்காக பல்வேறுபட்டவற்றை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளார்ந்த ரீதியாக எந்த படைப்பாளி அந்த நிலைக்குள் இறங்கி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றானோ அங்கேதான் அவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், கிடைக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் சொல்கின்றது. எனவே மூத்தோரே, அறிவுடையோரே, இந்த தருணத்தில் பிரபஞ்சம் நமக்கு மிகப்பெரிய அங்காடி. அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் எமது தகுதிகளையும் தகமைகளையும் நாங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுடு சரம் போல் சொற்கள் வேல் போல் எமது வாயிலிருந்து செல்ல வேண்டும். அந்த வாயிலிருந்து செல்கின்ற சொற்கள் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சொன்னேன், இவருடைய கலாநிதி பட்ட ஆய்வு டீச்சிங் மெத்தட். அப்போ அந்த ஆய்வாளர்களுக்கு முன்னால்
இவ எவ்வாறு செயற்பட்டிருப்பா என்பதை இந்த மேடை துறங்கியது. உடல் பாசை, ஒலி, அதை சொல்லும் முறை, சொற்களின் விருத்தம், தொனி, இவை அனைத்தும் இன்றைய பேச்சை கவர்ச்சியாக்கி உள்ளது. ஆனால் எல்லாவற்றையும் கொண்டு போய் பிரபஞ்சத்தில் சாட்டியிருக்கிறான். அப்ப பேச்சாளருடைய கருத்து ஒரு கேள்விக்குரிய செய்தியாகவும் படுகிறது. நாங்கள் தெரியாத விடயங்களை கடவுள்ல சாட்டுகின்ற ஒரு பழக்கம் இருக்குத்தான். எங்களால் விளங்க முடியாத, எங்களால் செய்ய முடியாத, எங்களுக்கு சொல்ல முடியாத, இது நியதி. இது ஒரு பேச்சில், ஒரு எழுத்தில், ஒரு ஆய்வில் பெரும்பாலும் இதை ஏற்க மாட்டார்கள். நாங்கள் சொல்ல முற்படுவோம், அது நெறிப்படுத்தப்பட்டு விடுமாறும். ஆனால் இன்றைய பேச்சிலே ஒரு முட்டி உடைத்தல் கதையிலிருந்து செய்தி ஆரம்பிக்கிறது, கம்பராமாயணத்துக்குள் நுழைகிறது. ராமனுடைய செயற்பாடு, நடத்தை எவ்வாறு போகிறது, அவ்வாறு பிறகு ஒரு மிக பிரபல்யமான விளையாட்டு வீரரோட சம்பந்தப்பட்டு, பின்பு அவருடைய கால்கள் நந்த பின்பு கால் இல்லாமல் மலையேறி உன்னதத்தை, இலக்கை வென்ற, அந்த ஆசையை வென்ற தன்மை சொல்லி, அதுக்கு பிறகு பூனையும் எலியும் நட்பு சொல்லி பல்வேறு விதமாக வந்து இந்த செய்திகளின் ஊடாக ஆசை மனிதர்களால் எவ்வாறு வெல்லப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், ஆசைகள் உடன்பாடானவை, எதிர்மறையானவை. ரசாயனம் போன்ற பல விடயங்களும், விண்வெளியியலும் போன்றவையும் பேசப்பட்டது. அந்த குறிப்பிட்ட விடயத்திலே ரசாயனம் சம்பந்தமானதில் வருகின்ற போதும் சரி, இந்த எதிர்மறை மைனஸ் பிளஸ் என்றது ஒன்று சேர்கின்ற போதுதான் மனிதன் இயக்கம். அப்ப நாங்கள் அடிக்கடி சொல்றோம், எதிர்மறைகளை உள்வாங்காதீர்கள், உடன்பாடாக சிந்தியுங்கள், அந்த சக்தி தான் உங்களை இயக்கும் என்றெல்லாம் போதனைகள் நிறைய இருக்கு. அது சரியா என்பது எனக்கு பிரச்சனைக்குரியது. எதிர்மறை சக்தி இருக்கின்ற போதுதான் மனிதன் முழுமை பெறுவார். என்பது எனது வாசிப்பினூடாக, தத்துவத்தினூடாக, சமயத்தை விளங்கியதினூடாக, அறிவியலை விளங்கியதினூடாக நான் கண்டுகொண்ட உண்மை. இந்த வகையில் இன்றைய பேச்சு இங்கே நடந்த பல நிகழ்வுகளில் இருந்து ஒரு வேறுபட்டது. நம்முடைய உளத்தை சுகமாக்கியது. உளத்துக்கு இவ்வாறான சில சிந்தனை பரிமாணங்களை நோக்கி நகர்வதற்கான ஒரு திசை காட்டியாக இருக்கிறது. அப்ப இவருடைய கற்கின்ற மாணவர்களுடைய வகுப்பறை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆகவே இன்றைய இந்த பேச்சு தொடர்பாக, அதாவது தலைப்பை திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும், ஆசைகளை நிறைவேற்றும் பிரபஞ்சம். உங்களுடைய கருத்துக்களையும் அபிப்பிராயங்களையும் நீங்கள் சொல்லலாம். பேச்சு தொடர்பாக உங்கள் கருத்துக்களை சொல்வது சிறப்பானது. வாருங்கள்.
தலைவர் அவர்களே, நன்றி சந்திரிகா அவர்களே, ஏனைய அறிஞர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்திரிகா இந்த தலைப்பை சொல்லும் பொழுது நான் சொன்னேன், எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடும் என்று பர்வீன் சுல்தான் அந்த ஸ்பீச்சில் வந்து நான் கேட்டான்னு சொன்னேன். சரி, அது இல்லை, நீங்கள் பர்வீன் சுல்தானா சொன்னதை மட்டும்தான் கேட்டுக்கிறீங்கள், நான் இன்னும் நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கிறது சொன்னேன். உண்மையாகவே சந்திரிகாவுடைய அந்த பேசுகின்ற முறை மிகவும் சுவாரஸ்யமாக அவர் பேசக்கூடியவர். அந்த செய்திகள், அவர் எடுத்து வந்த செய்திகளை மிகவும் எளிமையான முறையிலே எங்களுக்கு விளங்கக்கூடிய பாசையிலே தெளிவாகவும் சுருக்கமாகவும் தனது குறிப்பிட்ட நேரத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். இந்த செயல்பாடு எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று சுருக்கமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தலைவர் உள்ளிட்ட என்னுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய விரும்பினார் சந்திரிகா மற்றும் அனைவருக்கும் எனது அடக்கமான வந்திருக்க. பிரபஞ்சம் என்ற ஒரு சொல்லை கண்டவுடனே எங்கேயோ எங்கேயோ எல்லாம் பறந்து சந்திரிகா பறந்து பல விடயங்களை சொல்ல போகிறார் என்று உண்மையிலே எனக்கு முன் பேசிய அதிபர் சொன்னது மாதிரி எத்தனையோ நாள் இந்த மேடைகளிலே நாங்கள் அறிவோர் ஒன்று கூடல் என்ற தலைப்பிலே பேச்சுக்களை கேட்டிருக்கிறோம். அவர்கள் தொடங்கும் பொழுதே இங்கே இருப்பவர்கள் எல்லோரும் அறிவோர்கள் என்று சொன்னதுமே அதோடு எல்லாரையும் மடக்கி விட்டுட்டார். நாங்கள் அறிஞர்களோ அறிவில்லாதவர்களோ அறிவோர் ஒன்று கூடியிருக்கிறார்கள் என்று மிக பவித்திரமாக பவ்யமாக தன்னுடைய கருத்தை தொடங்கிய அழகு உண்மையிலே எனக்கு என்னை கவர்ந்து கொண்டது. இடையிலே என்னை இங்கே எங்களுடைய ஐயா எனக்கு தெரிந்தவர் இருக்கிறார் என்று என்னை தொட்ட உடனே எனக்கு உண்மையிலே மறந்து விட்டேன். தேசிய கல்வி நிறுவனத்திலே நான் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது 2 பேரும் அறிவிப்பாளராக இருந்த அந்த சாயல் இவரிடத்திலே இவ்வளவு ஆழமான, அப்போதான் தன்னை எண்ணி கலாநிதி என்று தன்னை எண்ணி அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் அவருக்கு அந்த பட்டம் தகும். எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆரம்பத்திலே அவர் கூட நம்பினார், நம்புங்கள், எனக்கு இப்போ ஆக 77 முடிந்து 78. நான் ஒரு ஆசிரியராக தொடங்கி பிற்பகுதியிலே தான் பட்டதாரி ஆக்கினோம். எனக்கு உளவியல் ஒரு பாடமாக நான் எடுத்திருந்தேன். இந்து கலாச்சார துறையிலே விசேட
பட்டம் பெற்றாலும் கூட உளவியல் எனக்கு ரொம்ப ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபி நான் படித்தேன். எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர் கூட அவரிடத்திலே வீட்டிலே சென்று நான் உளவியல் படித்திருக்கிறேன் என்ற வகையிலே இன்றைய தலைவரும் பொருத்தமான தலைவராக இருக்கிறார் என்று சொல்வது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த பிரபஞ்சம் என்ற சொல்லை எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ இடங்களிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற அதுதான் பிரபஞ்சம். நாங்கள் எந்த விதமான ஆசை, எந்த எண்ணங்களாக இருந்தாலும் பிரபஞ்சத்தோடு தொடர்புள்ளதாக இருக்கிறோம். இங்கே நான் அண்மையிலே வாசித்த அந்த பிரபஞ்சம் தொடர்பான கருத்துக்களிலே தொற்றிக்கொண்டு வருமோ என்று கூட பார்த்தேன். இந்த பஞ்ச பூதங்களை தொட்டு காட்டியிருக்கலாம் போல இருக்கிறது. ஆசைகளுக்கும் பஞ்சபூத தொடர்புக்கும் அந்யோன்யமான தொடர்பு இருக்கிறது. தலைவர்கள் தொடங்குகின்ற பொழுது ஒருவனை ஆளாக்குகின்ற காரணி கூட ஆசையாக இருக்கிறது என்று அற்புதமாக சொன்னார். சமய ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூட ஆசை அறிஞர்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிஞர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். எப்படி அறுப்பது? ஆசை இல்லாவிட்டால் நாம் வாழ முடியாது. வாழ்க்கையினுடைய ஓட்டத்துக்கு ஆசை வேண்டும். நான் சொன்னேன், நான் சாதாரண மாணவ ஆசிரியராக வந்தேன். என்னுடைய தந்தையார் ஒரு டபுள் டிகிரி ஹோல்டர். அவர் சொல்லுவார், நான் ஒரு சித்திர ஆசிரியராக இருந்து இத்தனை குவாலிபிகேஷனை எடுத்திருக்கிறேன், என்னை போல நீ பெற வேண்டும். எனக்கு ஆசையை தூண்டிவிட்டவர். அந்த ஆசையை தூண்டிய காரணத்தினாலே உலக்கை நோக்கி நான் பயணித்தேன். ஆசை அறிஞர்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிஞர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பற்று வேறை ஆசை வேறை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். உலகத்திலே இருக்கின்ற பற்றின் காரணமாகத்தான் ஆசை வருகிறது. பற்றை விட ஆசை கூட, அதை விட கூட பேராசை. இந்த அடிப்படையிலே சந்திரிகா அவர்கள், தலைவர் அவர்கள் சொன்னது போல பல நாட்களுக்கு பிறகு இந்த கேட்டார் பிணிக்கின்றகையாய் கீழாரும் வேட்பு மனிதர் என்று நாவலருக்கு பட்டம் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும், நான் நினைக்கிறேன், மிகைப்படுத்தி இருந்தால் மதுசூதனம் போன்றவர்கள் மன்னிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சபை ஒரு காத்திரமான அறிவோர் நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விடயங்களை எல்லாம் மிக அன்போடும், நீங்கள் சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் நான் கூட இப்பவும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நான் ஒரு பொறுக்கி, உங்களை போல நல்ல விஷயங்களை எங்கே புத்தகங்களில் சரி, எங்களோட புலவர் பேசியது போல இடங்களிலே பொறுக்கி கொண்டு போய் என்னுடைய கதாபிரசங்கத்திலே நான் சொன்னது மாதிரி சொல்லுவேன். தம்பிக்கு தெரியும். இந்த வகையிலே எங்களை எல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறார் அற்புதமான கதைகளால். அந்த பூனை எலியினுடைய கதை எனக்கு ரொம்ப பிடித்தது. இந்த பாருங்க, ஒரே நேரத்திலே பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதே நேரத்தில் தன்னுடைய நண்பனையும் நான் விட்டுவிடக் கூடாது என்று நிற்கின்ற ஒரு மனப்பாக்கு எங்களிடத்தில் உருவாக்க வேண்டும். நாம் எந்த இடத்திலும் தப்பியொட்டி வாழ்ந்தாலும் இந்த ஆசை பிரபஞ்சத்திலே தவிர்க்க முடியாது. அதை கூட அடுத்த நிலைதான் ஆன்மீக விடுதலை என்பதை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். சந்திரிகாவுக்கு எனது பாராட்டுகள்.
தலைவர் உட்பட அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நிகழ்வுக்கு நான் கடைசி நேரத்தில் வருகை வந்தேன் என்று கவலைப்படுகின்றேன். இவர்கள் தங்களுடைய கருத்தை கூறிய விதம் மிகவும் கவர்ச்சியானது. எடுத்த உருளை எடுத்தாங்கு நிறைவாக கூறியிருக்கின்ற அவருடைய தொனி தன்னுடைய கருத்தை எவ்வாறு வற்புறுத்தப்படுகின்றது என்பதை நான் நன்றாக அறிந்தேன். உண்மையில் தவறப்பட்டேன் என்று கவலைப்படுகிறேன். அதை நான் மிகவும் கூச்சமாக இருந்தால் வந்து பேசுவதற்கு அறிவோர் ஒன்று கூடலில் அறிவு சார்ந்த விடயங்களை எவ்வாறு அலசுகின்றோம் என்பதற்கு இது நன்கு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த கூட்டத்தை இப்படியான கூட்டங்களிலே இந்த விடயங்களுடைய பின்னூட்டல், அவர்கள் சொல்லுகின்ற விதங்கள், மேலும் சொல்ல வேண்டியவற்றை அவர் சொன்ன மாதிரி சில விடயங்களை என்னுடைய நண்பர் 2 பேரும் அவங்க கல்வியை பற்றி ஒன்றாக எழுதினாங்க. அவர் சொன்னது முகஸ்துதிக்காக இங்கோடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாராட்ட வேண்டியவில்லை. அதாவது பின்னூட்டல் என்றால் உண்மையான தன்னுடைய கருத்தை நல்ல முறையிலே எடுத்து அவர்களுக்கு மேலும் இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த தளம் நன்றாக அமைய வேண்டும் என்று வாழ்த்து இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் இருந்தால் நாம் பிந்தி வந்ததற்கு காரணம் நாங்கள்கிட்ட அறிவுத்தளம் கிளிநொச்சியில் என்று பேசப்படுகின்றது. யுத்த காலத்திலே 1981ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கின்ற பொழுது அங்கே வட்டார கல்வி அதிகாரியாக இருந்து நான் மட்டுமல்ல, நெடுந்தீவு சின்னத்தம்பி அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், இன்னும் சோதிநாதன் அவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்ல தளம் விட்டார்கள். அமரர் நாங்களெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் உண்டு. என்று சொன்னால் ஒரு மாணவன் அகில உலகத்திலேயே கணிதத்துறையிலே முதலிடம் பெற்றார் என்றால் சந்தோஷிக்க வேண்டிய ஒரு விடயம். அதை நான் இங்கே இல்லாவிட்டால் என்று சொன்னால் யுத்தத்திலே நாங்கள் பட்ட வாடு சொல்லும் தருணம். நாங்கள் தங்கராஜா ஜனாப் MM மன்சூர் அவர்கள் கல்வி படிப்பாளராக இந்த காலத்திலே நாங்கள் வவுனியாவுக்கு வந்து சோதனை நடத்தி அந்த தளத்தை ஒவ்வொரு கல்லூரியை வளர்க்கிறாங்க. தனியார் பாடசாலை மூட கொண்டு வந்த கட்டை திரு ஆனந்த சகதி அவர்கள் தனி மாவட்டமாக்கி ஒவ்வொரு தனியார் பாடசாலையை நாங்கள் உருவாக்கினார்கள். அது பெரிய தளம் விளங்கவில்லை என்று கிளிநொச்சியை கட்டி எடுக்கிறது என்று சொன்னால் இந்த கல்விமான்களும் அரசாங்க அதிபர்களும் அந்த சூழலில் நன்மை. ஆகவே இந்த கருத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்வைத்து நாங்கள் எங்கெங்கே விதைக்கின்றோமோ அது அறுவடையாகும் என்பதை கூறி என காட்டப்படுகின்ற பழக்கம். அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். இங்கே நாங்கள் 2 விடயத்தை நான் அவதானித்தேன். உண்மையில் நான் கூறுகின்ற கருத்து இங்கு எப்படி இருக்கும் என்றால் கொல்லர் தெருவிலே ஊசி விற்க செல்பவன் போல்தான் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு இது முதல் அவை. எங்களோட சொந்த இடம் வந்து திருகோணமலை. அந்த நேரத்துல நாங்கள் சண்முகாவில் படிக்கிற நேரத்துல ஐயா ஜெயராஜ் அவர்கள் வருவாங்க. எங்களோட கோயில் காளி கோயில் திருவிழாவில் அவற்றை பிரசங்கத்துக்கு நாங்கள் ஹாஸ்டல்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த 14 நாட்களும் நாங்கள் வருவோம். எங்களுக்கு அவ்வளவு விருப்பம் அந்த சொற்பொழிவை கேட்கறதுக்கு. இவ்வளவு காலத்துக்கு பிறகு நாங்கள் இருக்கிறது கொட்டகேன, இவ்வளவு காலத்துக்கு பிறகு இவ்வளவு அருமையான ஒரு பேச்சை எங்களுக்கு தந்ததுக்காக சந்திரிகா அம்மணி அவர்களுக்கு எனது மன நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை அடக்கம், அவையை அடக்குதல்,
இரண்டும் சிறந்த முறையிலே தன்னுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு பெண்மணியாக அவரை நான் காண்கின்றேன். பிரபஞ்சம் அவர் கூறியது போல நீ எதை தேடுகின்றாயோ அது எங்களை தேடும். உண்மையில் நான் எனது வாழ்க்கையிலே அனுபவமாக கண்ட விடயங்கள் அவை என்று கூறிக்கொண்டு, எங்கள் ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியர், எங்கள் அனைவருக்கும் அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார் என்று கூறுவதில் நான் பெருமை அடைகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் எனது நன்றி விதைகளை தூவ வேண்டும். உண்மையில் நான் தேசிய கல்வி நிர்வாகத்தில் அல்ஃபாயு நம்மளோட டாக்டர் பிருந்தன் இருக்கிறார். அவருக்கு கீழே நான் வேலை செய்கிறது ஜஸ்ட் அனௌன்சர். எனக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போய் டாக்டர் பிருந்தனை தெரியும். எனவே முதலில் இந்த அறிவோர் ஒன்று கூடல் நான் பார்த்துருக்கின்றது. எனக்கு வர நேரம் இருக்கு இல்லை, ஏன்னா நான் இங்கே இருந்து நான் கேண்டீனில் தான் ஒர்க் பண்ணுறேன். அப்போ ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வாரேன் நான். அப்போ டாக்டர் பிருந்தன் இந்த கிழமை இண்டையான் டேட் என்ன, நாளைக்கு நான் லீவு போட்டு வந்துட்டேன், திரும்பி போக இல்லாது. அதனால மிக மிக காத்திரமான மனம் நிறைந்து, ஏனென்றால் ஒரு பேச்சு சொல்கின்ற பொழுது சும்மா பேச இல்லாது. எனக்கு இந்த அறிவோர் ஒன்று கூடலோன்னு ஒரு பயம். நான் உங்களில் சிறியவள், பயமா இருந்தது. நான் மிகவும் இப்போ இந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் செய்யும் அதுவும் ஆயுதப்படுத்தத்தான் வேணும். ஆனால் இங்கு இந்த சொல்லை பார்த்தவுடன் எனது ஆழ்மனதில் ஒரு நடுக்கம். அதனால் நான் முந்த நாள்ல இருந்து நிறைய வாசிக்கிறது என்னுடைய தொழில். அதை விட அறிவோருக்காக நான் சொல்வது, நான் டாக்டர் பிருந்தனிட்ட கேட்டால் சபையில் உள்ளவர்கள் யார் என்று, மூத்தோரா சிறியோரா என்ற அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களினுடைய பேச்சை முன்வைக்க வேண்டும் தானே. அப்ப சார் சொன்னார் டாக்டர். அப்ப நான் நல்லா தேடினேன் 2 நாள். சரியான வேலை படுவில் முதல் இந்த சான்ஸை தந்ததுக்கு டாக்டர் பிருந்தனுக்கு எனது மனம் நிறைந்த நன்றிகள். அதோட எங்களோட லோயர் அம்மா இருக்கிற, நான் ஏற்கனவே இங்க வந்திருக்கிறேன் தமிழ் சங்கத்துல ஒரு நாடகம் கொண்டு, ஐயாவுக்கு தெரியும். அதை ஏற்படுத்தி தந்த எங்களோட லோயர் அம்மா அது முதல் வந்திருக்கேன். ஆனால் நான் இப்படி அறிவோர் ஒன்று கூடல இங்க என்ன நான் இந்த ஸ்பீச் இதுதான் முதலாவது. வேற மேடைகள், கல்லூரி மேடைகளில் நான் நன்றாக பேசி இருக்கின்றேன். எனவே இந்த வாய்ப்பை எனக்கு, ஏனென்றால் நான் சொன்னேன், வாழ்க்கை என்பது வெற்றியை தராது வாய்ப்புகளை தரும். இது எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னால் நீங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று போட்டேன் என்றால் ஸ்டேட்டஸ்லயோ வியூவர்ஸ் கூடுவார்கள். வியூவர்ஸ் கூடுவது முக்கியம் அல்ல, நாங்கள் சொல்கின்ற கருத்து எவ்வாறு அவர்களை தாக்குகின்றது, பாதிக்கின்றது, வாழ்க்கையை மாற்றுகின்றது என்பது முக்கியம். எனவே இங்க ஒரு 30 பேர் இருக்கலாம், அதை தாண்டுவார்கள். நாங்கள் மீடியாவில் போட்டால் நான் ஸ்டேட்டஸ்ல இப்ப போடுவேன், என்னுடைய இந்த டாக்டருக்கும் என்னுடைய அம்மணிக்கும் மிக நன்றி, ரொம்ப நன்றி. என்னென்னு சொன்னால் இது எனக்கு ஒரு வாய்ப்பு. இந்த சொல்லே மிக ஆழமானது. இந்த சொல் ஒருவரை மாற்றும் என்று சொன்னேன் தானே, ஆழமான சொல் இது. இந்த சொல்லின் மத்தியில் நான் இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த இந்த டாக்டருக்கும் எங்களினுடைய லோயர் அம்மாவுக்கும் எனது மன நிறைந்த நன்றிகள். அதோட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல்ஸ், அவங்களுடைய வேலை பழுவையும் விட்டு, செயின்ட் ஆந்தனிஸ் பாய்ஸ் காலேஜ் மேடம், அடுத்தது எங்களுடைய சார் முஸ்லீம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ற வத்தல என்ன சார், அடுத்தது மோதர ஹிந்து காலேஜ் எங்களோட சார் மன்மதன் சார், எங்களுடைய டீச்சர் குருஷப்பட்டில இருந்து இப்ப போயிட்டா செயின்ட் ஆன்ஸுக்கு. எனவே அங்க இவங்க கொட்டகைனாவில் இருந்து இந்த பேச்சை கேட்பதற்காக அனைவருக்கும், அடுத்தது இங்க வீட்டில் இருக்கின்ற அனைத்து அறிவோருக்கும் எனது பணிவு கலந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். கடவுள் துணை. இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு கொண்டு வருவோம். தமிழ் சங்க சம்பிரதாயங்களின்படி பேச்சாளருக்கு தமிழ் சங்கத்தில் வெளியிடப்படும் நூல் ஒன்று அன்பளிப்பாக வழங்கப்படும். இந்த நூலை இன்றைய பேச்சாளருக்கு வழங்கி வைக்குமாறு சங்க தலைவர் அவர்களை அன்பாக
சங்ககீதத்தில் இதை